பங்குச்சந்தை கொடுக்கல் வாங்கலுக்கு வரி இல்லை என்பது ஒரு தவறான எண்ணத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திவிடும். நாங்களெல்லாம் வரி கட்டுகின்றோம், பங்குச்சந்தைக்கு மாத்திரம் வரி இல்லையா என்பது உண்மையில் அங்கும் ஒரு வரி காணப்படுகின்றது. நீங்கள் பார்க்கலாம், பங்குகளை கொள்வனவு செய்கின்ற பொழுதோ விற்பனை செய்கின்ற பொழுதோ ஷேர் டிரான்சாக்ஷன் லெவி, பங்கு பரிமாற்ற வரி என்ற ஒரு வரி அறவிடப்படுகின்றது. மிக இலகுவான ஒரு வரி, 0.3% வரி அறவிடப்படுகின்றது. உண்மையில் அந்த வரி அரச திரைசரிக்குத்தான் சென்று வரி சேருகின்ற பொறுப்பு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் காணப்படுகின்றது. கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த வரியை அறவிட்டு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு அனுப்புகின்றது. ஆகவே வாங்குகின்ற போதும் விற்கின்ற போதும் 0.3% ஷேர் டிரான்சாக்ஷன் லெவி காணப்படும். ஆகவே ஒருவர் வாங்குகின்றது 0.3%, விற்கின்ற போது 0.3%, எல்லாம் 0.6% டாக்ஸ் ஒன்றில் இருக்கின்றது. ஒன்று ஒவ்வொரு பரிமாற்றத்துக்கும். இரண்டாவது விஷயம், பங்குச்சந்தையின் இன்றைய அபரிவிதமான வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக செப்டம்பர் மாதத்துக்கு பின்னரான ஒரு வித்தியாசமான வளர்ச்சி போக்கை காணலாம். அதுக்கு நிச்சயமாக வரி கொள்கையும் ஒரு காரணம் என்று சொல்லுகின்றேன். ஏனென்றால் வட்டி வீதம் குறைய குறைய மக்கள் வங்கிகளில் பணத்தை வைத்திருப்பதில்லை, நிதி நிறுவனங்களில் வைத்திருப்பதில்லை. ஏனென்றால் வட்டி வீதம் குறைகின்ற பொழுது அவர்கள் மாற்று வழிகளை தேடுவர். ஆகவே மாற்று வழி, ஒரே வழி பங்குச்சந்தை, வேறு தேவை என்றால் தங்கத்தில் முதலிடலாம், வேறு வழிகளில் முதலிடலாம். இங்கு பங்குச்சந்தையை மக்கள் நாடுவதற்கு ஒரே காரணம், பங்குச்சந்தையில் ஹசில் ஃப்ரீ, அதாவது தடமாட்டம் இல்லாத ஒரு வரி கொள்கை காணப்படுகின்றது. 0.3% என்பது வாங்குவோருக்கு நன்றாக தெரியும், இதுதான் எது வரி செலவு. இரண்டாவது, இந்த வரியை பற்றி, இந்த வருமானத்தை பற்றி உள்நாட்டு இறைவரி திணைக்களம் என்னிடம் எந்த விதமான விசாரணைகளையும் கணக்காய்வையும் மேற்கொள்ளப் போவதில்லை. அந்த விதமான நம்பிக்கை இரண்டாவது நம்பிக்கை. மூன்றாவது விடயம், இந்த உங்களுக்கு தெரியும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் வரி நிர்வாக முறைமையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், வருமான நிர்வாக தகவல் முகாமைத்துவ முறைமை என்று காணப்படுகின்றது. அதாவது கம்ப்யூட்டர் மூலமான ஒரு முறைமை. இவை வங்கிகளுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றது. வங்கிகள் மட்டுமல்ல, ஏனைய நிதி நிறுவனங்களுடனும் இந்த உள்நாட்டு இறைவரி முகாமைத்துவ ரமிஸ் என்ற முறைமை இணைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 24-25 வரி வருடத்தில் இருந்து தான் செயற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதை சுருக்கமாக சொல்ல போனால், ஒருவர் எடுத்துக்கொண்டால் அவருடைய சகல வங்கி கணக்குகளும் அதற்கு எவ்வளவு வட்டி வழங்கப்பட்டிருக்கின்ற விவரமும், எவ்வளவு முதலிட்டிருக்கின்றார் என்ற சம்பூர்ணமான தகவல் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தகவல் பிரிவுக்கு வந்திருக்கின்றது, கணனி பிரிவுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு வருடமும் இது அனுப்பப்படும். ஆகவே ஒருவர் தனது வருமான வரி திரட்டை சமர்ப்பிக்கின்ற பொழுது, இப்பொழுதெல்லாம் வருமான வரி திரட்டு பேப்பரில் எழுதி சமர்ப்பிப்பதில்லை, மாறாக ஆன்லைனில் எக்ஸஸ் பண்ணி அங்கே தான் இலத்திரன் ஊடாகத்தான் சமர்ப்பிக்க வேண்டும். ஆகவே அவர் போயிட்டு தனது வரி வருமானத்தை செலுத்த முற்படுகின்றவர், தனது வட்டி வருமானம் எவ்வளவென்று அவர் வெளிப்படுத்த முன்னரே அந்த முறைமை உங்களுக்கு என்னென்ன பேங்கில் இவ்வளவு டிபாசிட், இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கின்றது என்று சொல்லிவிடும். இவ்வளவு வித்ஹோல்டிங் டேக்ஸ் கழிக்கப்பட்டிருக்கின்ற தகவலை தந்துவிடும். ஆகவே இப்பொழுது இது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டமையால் அதிகமானோர் தங்களது முதலீடுகளை வங்கிகளிலிருந்து நிதி நிறுவனங்களில் மீளப்பெற்று பங்குச்சந்தைகளில் இலகுவான வரி விலை கழிக்கப்பட்டிருக்கின்றன்னு சொல்லுகின்ற அந்த முறைமையில் முதலீட்டிருப்பது இதற்கு பிரதான ஒரு காரணம் சொல்ல முடியும். வங்கி வீதம் குறைக்கப்பட்ட விடயத்தை சொன்னார், அதுவும் ஒரு காரணம். மற்றது IMF அந்த நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்தேர்ச்சியாக பழைய அரசாங்கத்திலிருந்து புதிய அரசாங்கம் அதே கொள்கையை முன்னெடுத்து செல்கின்றமையால் முதலீட்டாளர்களிடையே ஒரு நம்பிக்கை காணப்படுகின்றது.